மாதத்துடைய இன்கம் அப்படியே காட்டுறேன். இந்த வீடியோ இல்லாமல் ஒரு 6 வீடியோ இந்த மாதம் பண்ணியிருக்கோம். அதோடைய டியூரேஷன் பாருங்கள், அதுக்கு போல வியூஸ் பாருங்கள், அதுக்கு நீங்கள் போட்ட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுடைய ஸ்டாட்ஸ் நீங்கள் ஓப்பனாக பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கு பாருங்கள், சிபிஎம் அப்படிங்கிறது 1000 வியூஸுக்கு அந்த அட்வர்டைஸர் எவ்வளோ நமக்கு பே பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த ஆர்பிஎம்ங்கிறது அட்வர்டைஸர் பே பண்ணுறாங்க, ஆனால் அதுலேருந்து யூடியூப் பிடிச்சிக்கிட்டு மீதி கண்டென்ட் கிரியேட்டருக்கு இவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஆர்பிஎம். ஸோ சிபிஎம்ங்கிறது அட்வர்டைஸர் யூடியூபுக்கு பே பண்ணுறது, ஆர்பிஎம்ங்கிறது யூடியூப் அதில் பிடிச்சிக்கிட்டு மீறி நமக்கு பே பண்ணுறோம். இது இந்த சிபிஎம் ஆர்பிஎம் ரேஷியோ வந்து நிறைய மாறும். எதுக்கு சிபிஎம் வேல்யூ அதிகமாக இருக்குது, இதுக்கு ஏன் கம்மியாக இருக்குன்னு நமக்கு புரியாது. இப்போ இதிலே பாருங்கள், ஹையஸ்ட் சிபிஎம் வந்து இஎஸ்பி வீடியோ 202 ரூபா 1000 வியூஸ்க்கு பே பண்ணுறாங்க. நமக்கு கொடுக்குறது 144 ரூபா வரும். ஸோ டோட்டல் வியூஸ் கூட இந்த ஆர்பிஎம் மல்டிபிள் பண்ணால் அந்த வீடியோக்கான ரெவன்யூ என்ன நமக்கு எங்கே வரும். இப்போ இந்த சிபிஎம் வேல்யூ ஏன் வந்து இஎஸ்பிக்கு அதிகமாக இருக்குது, துபாய் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஏன் அவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த சிபிஎம் வீடியோ ஆர்பிஎம் வீடியோலாம் பாருங்கள், ஏன் இந்த வீடியோஸ்க்கு இவ்வளோ கொடுக்குறாங்க, ஏன் கம்மியாக கொடுக்குறாங்களே நமக்கு புரியாது. எஸ்பெஷலி துபாய் ரேஞ்ச் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 278K வரைக்கும் வியூஸ் போச்சு. ஆனால் அதை விட கம்மியாக வியூஸ் போயிருக்கிற 175K வியூஸ் போனால் லிட்டில் நேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அதோட அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு வீடியோ நல்லா வியூஸ் போச்சுன்னா ரெவன்யூ நல்லா வரும்னு சொல்ல முடியாது. இல்லை அது வந்து ஹாரர் இருக்குது, இல்லை வயலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான சிபிஎம் ஆர்பிஎம் வேலையெல்லாம் குறையும். இதே யூஎஸ்பி வீடியோவில் பாருங்கள், எவ்வளோ கமெண்ட்ஸ் எவ்வளோ லைக்ஸ் பாருங்கள், மற்ற வீடியோட அதெல்லாம் அதிகம். அப்போ மீதி அதெல்லாம் ஆர்பிஎம் அதிகமாகுதா அப்படின்னு கேட்குறேன். இது அதனால தான் நிறைய யூடியூபர்ஸ் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கேஜ்மெண்ட் ஏன் அதிகரிக்கிறாங்கன்னா எங்கேஜ்மெண்ட் நல்லா போச்சுன்னா சிபிஎம் ஆர்பிஎம் வேல்யூ அதிகமாக போகும்னு நம்புறாங்க. ஆனால் அதுவும் உண்மையானு தெரியாது. ஸோ இதை வச்சு இப்போ உங்களால் மந்த்லி ஒவ்வொரு யூடியூபரும் என்ன ரெவன்யூ ஏர்ன் பண்ணுவாங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். பார்த்துட்டிங்களா, ஒவ்வொரு வீடியோவுக்கும் என்ன ஏர்னிங்ஸ் வருது, ஒரு மாதம் மொத்த வீடியோவுக்கு எவ்வளோ வருதுங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இது இல்லாமல் 2 2K ஆட் பண்ணுவேன். அதுவும் நான் கொஞ்சம் குறைந்த விலைக்கு தான் அந்த ஆட்ஸ்லாம் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னுடைய மந்த்லி ரெவன்யூ யூடியூப்பில். இதெல்லாம் ஏன் யாரும் வெளில சொல்கிறது இல்லை அப்படின்னா, இந்த ஆர்பிஎம் சிபிஎம்லாம் ஒரு 2 மாதம் முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் மேலே இருக்குது, மறுபடியும் கீழே இறங்குது. ஸோ இப்படி அது ரொம்ப கன்சிஸ்டன்சி இல்லாமல் அது ஏன் ஒவ்வொரு வீடியோவுக்கும் மாறுது அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் புரிஞ்சிக்க முடியல. ஸோ அதனால் ஒரு ஸ்டாண்டர்டான அமௌண்ட் எங்களால் வெளில சொல்ல முடியாது. ரெண்டாவது யூடியூபர்ஸோட இன்கம் என்னன்னு கேட்குறீங்க. ஆறாவது என்னோட சேலரி, உங்களோட சேலரி என்னன்னு சொல்கிறீங்களா? ஏன் உங்களுக்கு உங்களோட சேலரி சொல்கிறதுக்கு மனசு வரல? எல்லாருக்கும் ப்ரைஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் யூடியூபர்ஸ். சோஷியல் ப்ரெஷர், ரிலேஷன்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கிரியேட்டர்ஸ் நினச்சிருக்கலாம், மேபி இவ்வளோ சம்பாதிக்கிறாரா, அப்போ இவங்ககிட்ட கொஞ்சம் கடன் கேட்கலாம், ஹெல்ப் கேட்கலாம்னு நினைக்கலாம். ஸோ இந்த யூடியூபர் இவ்வளோ கம்மியாக தான் சம்பாதிக்கிறாரா அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் பண்ணலாம். இப்படி நிறைய காரணங்களால கிரியேட்டர்ஸ் அதை வெளில சொல்கிறது கிடையாது. ஓகே, இப்போ நான் என்னோட மந்த்லி ரெவன்யூ சொன்னல, நீங்கள் நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களோட மாதம் சம்பாதிக்கிறா உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ பேர் உண்மையாக ஜென்யூனாக சொல்கிறீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். அடுத்து நிறைய பேர் கேட்கும்போது யூடியூப் ஃபுல் டைம் ப்ரொஃபஸராக இருக்கீங்க, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிங்களா, இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து புதுசு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நான் வேலைக்கே போகாமல் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு வராங்களே, அப்படி நம்பி வரலாமா? யூடியூப் வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக அது வந்து தைரியமாக எடுத்து வரலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எஸ், என்ன கேட்டிங்கன்னா யூடியூப் இஸ் ஹைலி ரிஸ்க் டொமைன் தான். யூடியூபுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் பெரிய சேனல்ஸாக இருக்குது, அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுடைய கிரேஸ் இதெல்லாம் பார்த்து நானும் யூடியூபர் ஆகும் அப்படின்னு வராங்க. அந்த ஆர்த்து வந்து எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, நம்மளும் வந்துட்டு அந்த ரெவன்யூ கிடைக்குமா அப்படின்னு ரெவன்யூக்காக வரவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இதை கேட்குற யாருமே பாருங்கள், கமெண்ட்ஸ் இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்க, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரி, ரெவன்யூ மட்டுமே பட்டாது, நீங்கள் என்ன கேட்கணும்னா நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்க, கான்டென்ட்ல கேட்டிங்களா எப்படி இருக்கிறீங்க, அந்த மாதிரி இதுக்காக நீங்கள் எவ்வளோ உழைப்பு போடுறீங்க, ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த யூடியூப்ல எவ்வளோ மந்த்லி செலவு இருக்குது, இதெல்லாம் புரிஞ்சாதான் இது ப்ராஃபிட்டா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ நோபடி இஸ் ரெடி டு நோ தட். ரெவன்யூ அதை சொல்லு அப்படின்னு நல்லா ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 5 சேனல்ஸ் இருக்குது. ஒரு 2 வருஷம் நாளைக்கு ட்ரெண்டிங்காக இருந்த சேனல்ஸ் வேறு, 4 வருஷம் ட்ரெண்டிங்காக இருந்த சேனல் வேறு, இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கவங்க வேறு, நாளைக்கு வேறு யாராக கூட வரலாம். ஆனால் ஒரு 5-6 வருஷம் ஸ்டாண்டர்டாக உங்களால் ஒரு மினிமம், இப்போ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh வியூ மினிமம், ஒரு வீடியோக்கு 1 lakh வியூ போனால் போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மைண்ட். இப்போ இல்லை, கடைசி 2 வருஷமாகவே அதை அன்று வரைக்கும் உயர்த்திக்கவே இல்லை. கடந்த 2 வருடமாகவே மினிமமாக 1 lakh போயிடுச்சுன்னா அது வெரி சாட்டிஸ்ஃபை. இதை எல்லா வீடியோலையும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக 2 வருஷமாக எல்லா வீடியோஸ்க்கும் மினிமம் வியூஸாக கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது இந்த ரிஸ்க்குக்கான பேக்கப் பிளான்ஸ் என்ன. இப்போ நான் வந்து வெறும் யூடியூப் மட்டும் நம்பி இல்லாமல் பேசிவ் இன்கமாக வேலை வைக்க நான் ஆல்டர்னேட் சோர்ஸஸ் தான் இன்கம் வருது அப்படிங்கிறத பார்த்து அது பண்ணிட்டு இருக்கேன். நான் ஐடியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தேன், டிசைனராக இருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்ட் டைமில் சின்ன சின்ன ஒர்க்ஸ் எடுத்து பண்ணுறது, அதன் மூலமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது ஒரு பேக்கப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் தான்